கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் சிவதானு மாலய சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் உள்ள தானுமாலை சுவாமி திருக்கோயில் என்பதால் இங்கு அதிக அளவில் பக்தர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கோயிலை வழிபட வருவார்கள். 22 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இந்த கோவிலை சீலமைக்க தமிழ்நாடு அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் இந்த கோவில் தெப்பக்குளத்தையும் சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் இந்த தெப்பக்குளத்தினை சீரமைக்க 34 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. கோவில் தெப்பக்குளத்தினை சீரமைக்கும் பணியின் போது தொடர் மழை காரணமாக மண் ஈர்ப்பு நிலையில் தெப்பக்குளத்தின் வடக்கு பக்க கரையில் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்தில் மேயரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேஷ் சேதமடைந்த பகுதியை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டறிந்தார். மேலும் இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் தகவலினை அளித்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தார். ஆய்வின் போது இணை ஆணையர் ஜான்சிராணி, அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாபு, சுசீந்திரம் பேரூர் செயலாளர் சுந்தர் மற்றும் கழக நிர்வாகிகள் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்படியே இருந்துவிட்டது. அதனை கேள்விப்பட்டவுடன் இன்று பார்வையிட்டோம். 4 பக்க சுவர்களும் சில பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்து அதிகமாக நிதி ஒதுக்கி உடனே இந்த தெப்பக்குளத்தை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உதவி புரிவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியான திட்டமிடுதல் இல்லாதனால சார், 1000 ஆண்டு காலமாக உள்ள தெப்பக்குளம் யாருக்கு ஆட்சியில தெப்பக்குளத்தை தூர் வாங்குவதற்கு 49 லட்சம் ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி வேலை நடந்துட்டு இருக்கு. சரியாக திட்டமிடல் சொன்னா இந்த ஆட்சியில கட்டப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள தெப்பக்குளத்தை தூர் வாங்குறோம். இன்னும் இருக்கக்கூடிய தானுமாலையர் கோயிலுக்கு 2,34 லட்சம் ரூபாயில அந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஏற்பாடு. இந்த மாதிரி எத்தனை நாகராஜா கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், மண்டைக்காட்டம்மன் கோயில்ல தீ பிடிச்ச உடனே அரசே ஏற்று அந்த கும்பாபிஷேகத்தையும் அன்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகபாபு அவர்கள் தான் முடிச்சாங்க. அரசியலுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்களே தவிர இன்னைக்கு மழையும் இருக்கிறது. மழையின் காரணமாகவும் அது கொஞ்சம் இருப்பு இருந்திருக்குது. உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து விடுவார்கள். எடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆழமா தோன்றனாலதான் இல்ல, நீங்க பாருங்க அங்க எவ்வளவு அதாவது சகதி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. அது அந்த தூர்வாரும் போது ஒரு சைடு இப்ப மழை இருக்கின்ற காரணத்தினால அப்படி ஒரு இருப்பு இருந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் சரி செய்து விடுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆபத்து ஏதாவது இருக்கு? ஆபத்து இல்லை. அதுக்காகத்தான் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. ஜேசி முதல் அத்தனையும் வந்திருக்காங்க. தலைமைக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறது. உடனே அதுக்குரிய நடவடிக்கைகளை, போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்.